அத்துணமளிக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பல்லாண்டு வாழ்க. ரூபாய் 47 ரூபாய் சார். சார் 47 ரூபாய். துண்டு போட்ட வரான் அவன் வாங்க மாட்டான். போயா 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். மரவா எடுத்துங்க சார். 4 டிக்கெட் 10 ரூபாய் தான்டா. சரி ஒரு டிக்கெட் எடுமே. அப்படி கேளு. இந்தா புடிச்சுக்க. யோ ஏயா அநியாயத்துக்கு 4 டிக்கெட் 10 ரூபாய் கொடுத்து வாங்குற. இதே டிக்கெட் கிருஷ்ணன் 7 ரூபாய்க்கு விக்கிறான். மார்னிங். வாங்க ராஜா, என்ன லேட்டு? வர்ற வழியில இந்த சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு. டிக்கெட் இருக்கா? உங்க மாதிரி முக்கியமானவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, படத்துல பாட்டுலாம் எப்படி? மியூசிக் யாரு? இளையராஜா சார். அப்ப நெத்தி அடிதான். டைட்டில் சாங்கே அவரே பாடி இருக்கிறாராம். தூள்ன்றாங்க. சீக்கிரம் உள்ள போய் பாருங்க. மனாரு சைக்கிள் போட்டு வை. பத்துமா? ஸ்டாண்ட்ல போய் விடு. இங்க வாடா. என்ன மங்கம்மா கூப்பிட்டியா? ஏன்டா இவ பைப்ப கெடுக்குற? நாங்க என்ன அவன் போய் பக்கத்தோம். எதுக்குடா எங்க ரேட்டோட குறைச்சு வைக்கிறீங்க? சபார், எங்க கிறிஸ்டான பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு பிளாக்ல டிக்கெட் வித்தாலும் அதுல ஒரு நியாயம், ஒரு தர்மம் இது கவுன்சிலிங். 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். சார் கையெடுங்க சார். நீ செஞ்ச காரியத்துக்கு லட்டி எடுத்து முட்டிய உடைச்சிருக்கணும். பாவம் போட்டுமேனு கைய வச்சேன். நட ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ் டேக் யுவர் ஹேண்ட். யூ ஆர் டாக்கிங் டூ மச். இங்கிலீஷ் வேற பேசுறியா? படிச்சவனா நீ? ஓல்ட் தேர்ட் ஃபார்ம் தட் இஸ் ஈக்குவல் டு நவ் பிஏ. அதெல்லாம் இப்ப எனக்கு வேணாம். நட ஸ்டேஷனுக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு? செவரேறி குதிச்சு திருண்ணமா? ஓ, அத வேற செய்வியா நீ? தெருவுல போற பொண்ண கைய புடிச்சு இழுத்தமா? ஒரு பொண்ணை நீ கைய புடிச்சு இழுக்கிற வரைக்கும் நாங்க எங்க கையில வளையல் போட்டுக்கிட்டு இருப்போமா? நானும் தாயா இழுப்பேன். யார? பொண்ணு இல்ல ஒன்ன. ஏயா நீ படிச்சவன் தானே? ஆமாங்க. உனக்கு அறிவு இருக்குல்ல? அறிவு கட்டவன இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு வண்டியை இழுத்து பொழைக்க கூடாதா? இழுத்தனே. மாடிழுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல. காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. மாடிழுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல. காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா? எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா? எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. மாடிழுத்த வண்டியெல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். மல்லிகையும் அள்ளிக்கட்டி மீனாட்சி குங்குமமும் மங்களமா சொல்லி வைக்க போகாத வீதி இல்ல. மல்லிகையும் அள்ளிக்கட்டி மீனாட்சி குங்குமமும் மங்களமா சொல்லி வைக்க போகாத வீதி இல்ல. காசு வந்த கணக்க பார்த்தா சரக்கு வாங்க போதாது. கைச்சரக்கு மீதம் வந்தா மத்த நாடு விற்காது. ஏழைங்க உழைப்பு கஷ்டத்துல தானியும் நானும் இங்கு என்ன செய்ய? இறைவன் எழுத்து இப்படித்தான். இந்திய அரசும் என்ன செய்யும்? எத்தனை காசு கிடைச்சாலும் பத்தலப்பா. ஏன் நெஞ்சமும் கைகளும் எப்போதும் சுத்தமப்பா.
மாடிழுத்த வண்டியெல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல, காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. சுவரில் ஒரு போஸ்டரைத்தான் சுத்தமாக ஒட்டி பார்த்தேன். போரிங் போட்டு கை கடுக்க பம்பு செட்டும் போட்டு பார்த்தேன். கவரிங் நகை செஞ்சு பார்த்தேன், தவறி கூட விற்கவில்லை. கடலை வித்தும் காசு வரல, உடலை விற்க வழியும் இல்லை. பட்டியில தொட்டியில ஏறெடுத்து நான் உழுதேன். வட்டி கட்டி மாளவில்லை, நீரை விட்டு நான் அழுதேன். பட்டியில தொட்டியில ஏறெடுத்து நான் உழுதேன். வட்டி கட்டி மாளவில்லை, நீரை விட்டு நான் அழுதேன். பள்ளியில எங்க படிச்சேன், நாடகத்தில் நான் நடிச்சேன். வீதியில தூங்கி முழிச்சேன், வாழ்வதற்கு நான் துடிச்சேன். பீச்சில சுண்டல வித்து வித்து பார்த்து வளர்ந்து போனது என் உடம்பு. ரோட்டுல காட்டுல வாழ்வ தேடி தேடி கூடி போனதையா என் வயசு. எத்தனை காசு கிடைச்சாலும் பத்தலப்பா, ஏன் நெஞ்சமும் கைகளும் எப்போதும் சுத்தமப்பா. மாடி இழுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல, காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, உன்னுடைய அருளால இன்னைக்கு நல்ல வரும்படிப்பா. நம்ம ஒப்பந்தப்படி உனக்கு சேர வேண்டிய பங்க உன்னுடைய உண்டியிலேயே போடுறேன். ஆபத் பாந்தவா, என்னையும் என்ன சேர்ந்தவங்களையும் நல்லா வச்சிருக்கணும்பா. அண்ணே, எப்ப வந்தீங்க? நான் இந்த பூமிக்கு வந்து 48 வருஷம் 3 மாசம் 3 நாள் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆச்சுமா. நான் உங்க வயசு கேட்கல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்டேன். அதுவா, பரமாத்மா நமக்கு அளக்க வேண்டிய படிய இன்னைக்கு சீக்கிரமா அளந்துட்டாரு. நானும் சீக்கிரமா வந்துட்டேன். தங்கச்சி கண்ணு, 100 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவு வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு என்ன டிஃபன் செய்யணும்? என்ன டிபன்? இன்னைக்கு சனிக்கிழமை சக்கரை பொங்கல், வடை, பாயாசம். சக்கரை பொங்கலை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிண்ணம் நெய், அத அப்படியே கவுத்துரு. தள தள தளன்னு மிதந்துகிட்டே இருக்கணும். நான் வந்த உடனே கையில ஒரு கரண்டி அள்ளி வை. பத்திக்கிச்சோ விட்டுக்குச்சோ விட்டுக்குச்சோ பத்திக்கிச்சோன்னுட்டு அப்படியே லாபாக்குன்னு வாயில போட்டுக்கிறேன். செலவை பயந்து பயந்து பண்ணாத, தாராளமா பண்ண. அவன் இருக்கல்ல, யாரு? அவன்தாமா குசேலன குபேரனாக்குனானே கண்ணன், நம்ம குலதெய்வம் வெங்கடாஜலபதி. ஏதோ புது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனே, என்னாச்சு? ஆமா, பெரிய கம்பெனி, பொல்லாத இன்டர்வியூ. தங்கச்சி, ஏன் இப்படி சலிச்சுக்கலாம்? அவன் இன்டர்வியூல எக்கச்சக்கமா கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அண்ணன் பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிச்சிருக்கோம், அதான் சலிப்பு. அம்மா தாயே, வாய உடனே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நானே வயிற்றுல வந்திருக்கேன். அண்ணே, தம்பி, இன்டர்வியூல வேலைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விங்க எல்லாம் கேக்குறாங்க. ஏண்டா நான் என்னமோ கேள்வி கேட்ட மாதிரி எம்எல்ஏ எழுந்திரு நீ? சுபா, அப்படி என்ன கேள்வி கேட்டானுவா? பல முட்டாள்தனமான கேள்விங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தன்னு கேட்டான். நீ என்ன பதில் சொன்ன? நியாயமா தான் பதில் சொன்னேன். இது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு ஆரஞ்சு பழம் பேர் வந்தன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? இந்த பழத்தை கையில கொடுத்துட்டு நல்லா யோசனை பண்ணி அடுத்த வருஷம் வந்து சரியான பதில் சொல்லணும்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்டான். ஒரு வருஷத்துக்கு இதே பழத்தை கையில வச்சிருக்க போறியா? தாளொன்ற அழுவாது. தங்கச்சி, ஏமா சிரிக்கிற? எதிர்காலத்துல நம்ம சின்ன அண்ணன் எப்படி பிழைக்க போறான்னா? நீங்களே அந்த இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க? இப்ப நீதான் ஆபீசர்மா, நான் வேலைக்கு வந்தவன். நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். சேர் இருக்கா? சேரு
இருக்கு போட்டுக்கோ. தம்பி ஆனா அண்டமா ஷோ இப்ப நான் ஆபீசர், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடலாம், எப்படி வேணா கூப்பிடலாம். கேள்வி ப்ளீஸ். ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது? சார், இந்த பழத்தை காது கிட்ட கொண்டு போய் அப்படி ஆட்டினா கொட 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 கொடன்னு சவுண்ட் வரும் சார். அதுக்கு தான் இங்கிலீஷ்ல இதுக்கு லூஸ் ஜாக்கெட்னு பேரு சார். இந்த 2 கட்ட விரல் இல்ல சார், கட்ட விரல், இத மையமா வச்சு இந்த பழத்தை இப்படி பொளக்கணும் சார். பொளந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் 6 சொலை, இந்த பக்கம் 5 சொலை. 6 5 ஆரஞ்சு சார், 6 5 ஆரஞ்சு சார். அதனால தான் இதுக்கு பேர் ஆரஞ்சு சார். How is my talent சார்? வெரி குட், யூ ஆர் அப்பாயிண்டட். தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? சொன்ன கேளுங்க தம்பி. ஐயோ தம்பி, நல்லா இருக்கடா. இதுல முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிங்களா? அப்போ நம்ம மாணிக்க சார என்னுடைய பாத்ரூம்ல போய் ஜாலியா குளிக்க சொல்லுங்க. ஐயா அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி. நமக்கு இந்த பாத்ரூம் எல்லாம் ஒத்து வராதுங்க. அடைச்சு பரதேசி பயல, எட்டி நிக்கிற பயங்களா கிட்ட வர பாக்குறீங்களா? ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. எதுக்காக இவர் திட்டுறீங்க இப்போ? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. சகல வசதியோட உனக்கு பாத்ரூம் இருக்கும் போது இந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து குளிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? திறக்கிற நீரை இறைச்சு குளிச்சா அதுல கிடைக்கிற சுகமே வேற. அது உங்களுக்கு தெரியாதே. பிரகலாத மாதிரி நீ எனக்கு வந்து பிறந்திருக்கிறியே. இப்போவாது நீங்க இரண்யன்னு ஒத்துக்கிட்டீங்களே. சார், உங்களை பார்க்க நரசிம்மா வந்திருக்கார் சார். எதுக்கு? அப்பா வயித்த கிழிக்கிறதுக்கா? டேய், வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வந்து பேசிக்கிறேன். ஏன்டா இன்னும் நின்று இருக்கிற? போடா. செக்ரட்டரி, குட் மார்னிங் மேடம். என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண சொன்னேனே, சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன் மேடம். ஓகே, டிரைவர் கிட்ட சொல்லி காரை போர்ட்டிகோல கொண்டு வந்து நிறுத்து. மேடம். ஹலோ மாலா, எல்லாம் ரெடியா? இது 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அம்மா, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? யோ, நேத்து தானே 25 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்குள்ள தீர்ந்து போச்சு. என்ன சார் நீங்க கூட புரியாம கேட்டுக்கிட்டு? நேத்து ராதாமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் பிக்னிக் போயிருந்தாங்க. வரும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டுல இறக்கி விட சொன்னாங்க. ஒருத்தர் வண்ணாரப்பேட்டை, ஒருத்தர் மீசாப்பேட்டை, ஒருத்தர் தண்டையார்பேட்டை, ஒருத்தர் ராயப்பேட்டை, ஒருத்தர் கண்ணம்மாப்பேட்டை, ஒருத்தர் கிருஷ்ணாம்பேட்டை. இப்படி பேட்டைக்கு பேட்டி சுத்தனா பெட்ரோல் அப்படியேவா இருக்கும்? யோ, பெட்ரோலை திருடி வித்துட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றியா? மா, திருடன்னு மட்டும் சொன்னீங்க, அப்புறம் என் வாயில் யூ, வர வர உன் அதிகாரம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இட்ஸ் none of your business. வேலைக்காரங்களை கொத்தடிமையா நினைச்சிட்டியா? லுக், நீ என் விஷயத்துல அடிக்கடி தலையிடுற, அது அவள சரியில்லை. ஒன்ன குற்றம் சொல்லி தப்பு இல்லடி. எல்லாம் அப்பா கொடுக்கிற செல்லம் தான் இந்த அளவுக்கு திமிரா பேச வைக்குது. ராஜா, காலையிலே இவகிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சொந்த தங்கச்சியாச்சேன்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? பாசம் இருக்கிறதுனால தான் உரிமையோட கண்டிக்கிறேன். என் மக எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்படின்னா பெட்ரோலை நான் திருநதாவ முடிவு பண்ணிட்டீங்களா? அதுல என்னடா சந்தேகம்? திருட்டு ராஸ்கல். முதலாளி, நீங்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இங்க வேலை பார்த்ததுல அர்த்தமே இல்லை. இந்தாங்க சார். பாலு, நீ ஒரு தன்மானம் உள்ளவன் நிரூபிச்சிட்ட. ஐ அம் proud of you. பங்கஜம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணி சாப்பிட்டாடா? சாப்பிட்டாச்சுமா. சிவகாமி, என்னங்க? மலேசியாவில இருந்து பரமசிவம் வர்றாரு, ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம வீட்டுல தான் தங்குறாரு. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. எங்க வருஷத்துல ஒரு தடவை நம்மள பாக்குறதுக்காகவே மலேசியால இருந்து வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு நீங்க போக வேண்டாமா? ரெங்கன் அனுப்பிச்சிருக்கேன். நான் போனேன் என்ன, ரெங்க போனேன் என்ன? டாடி, டாடி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். கல்யாணி, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியாமா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். அப்பதான் நீ என் பொண்ணு. போயிட்டு வர மம்மி. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நீ எப்படி இருக்கிற? First class.
ஏமா எப்படி இருக்கிற? நல்லா நல்லா இருக்கேன். இருக்கியா? ம். பொண்ணு எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கா? ஆஹா. அண்ணிய கூட்டிட்டு வர்றீங்களா? அண்ணிய கூட்டிட்டு வந்து தான் நினைச்சேன். அவ உண்டா இருக்கிறா. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப குண்டாயிட்டா. குண்டா கூட்டிட்டு வந்தா எங்க லக்கேஜ் கேட்பாங்களோன்னு நான் மட்டும் வந்துட்டேன். பரமசிவத்துக்கு இன்னும் அந்த குடும்பத்தனை போகல. என்கிட்ட இப்படி குறும்பு இருக்கிறதுனால தான் வரிசையா 6 பிள்ளைய பெத்து எடுத்தேன். அடுத்ததும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓ சாரி சாரி சாரிப்பா. அடிக்காத, சாப்பாடு போட்டு அடிப்பா. என்ன பரமசிவம் மலேசியாவில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் கையுடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா செய்யறது? எங்க அப்பா செத்த பிறகு அந்த மலேசியாவில் இருக்கிற கிளாஸ் ஃபேக்டரியை நான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. அதனால அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது என்னம்மா பெருமை? எந்த விதமான வசதியும் இல்லாத ரங்கராஜனை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய லாபத்துல பாதி பங்கு போட்டு கொடுக்குதே சிவராம. இத நினைச்சல்லவா பெருமைப்படணும். ஆமாமா சிவராமனே, நான் வெறும் நண்பனா மட்டும் நினைக்கல, என் மனசுக்குள்ள நான் கும்புற தெய்வமா நினைக்கிறேன். ஷேடா, என்ன ஃபார்மாலிட்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம 3 பேரும் பாலிய நண்பர்கள்ங்கிறத மறந்துட்டீங்களா? டிஃபன் ரெடியா இருக்கு? ரெடியா இருக்குங்க. வாங்க சாப்பிட போறோம். வா, வா, வா. வாப்பா. சாரி. இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது? என்னங்க நீங்க சாரி சொன்னேன். இந்த டிராபிக் வேற கசம்சன் ஆயிடுச்சு, பிரேக் வேற பிடிக்கல, அதான் மோதிட்டேன். அதுக்கு எங்கேயாவது போய் செவத்துல மோத வேண்டியதானே? அதான் மோதிட்டேனே. மூஞ்சி நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி, கோதுமை, ரவை, பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தே. இப்படி கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா விடுங்க, வேற வாங்கிக்கலாம். அட என்னங்க இது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கடையில வைக்கிறது இல்லையே. வாங்க, இதை எப்படியே விடக்கூடாது, உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க. கைய விடுங்க. இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க? நோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சொன்னது அது என்னது, எக்ஸ்ரே படங்க. என் கைய என்ன உடைஞ்சா போச்சு? எக்ஸ்ரே எடுக்க மரியாதையா சொல்றேன். கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க. இது நியாயம். இத பாருங்க, இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன். நீங்க பைய புடிங்க, நான் போடுறேன். எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு அடிபடல. ஒண்ணு இல்ல, சீக்கிரமா அள்ளி போடுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க. அங்க வண்டி எல்லாம் நிக்குது பாருங்க. அட எடுமா, அட எடுமா சீக்கிரம். அட நீங்க அள்ளி போடுங்கயா. இந்த லாரி அந்த பக்கமா போ. ஆட்டோ யார் பாது? என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அண்ணா இங்க வாங்க. என்ன வெறும் மைதானமா இருக்க? இது வந்து பாம் ஆயில். நல்லா தடவுனா நல்லா முளைக்கும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுது சார். இந்த பிசினஸ்ல நமக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. நீங்க என்னடா வெறும் 2.5 லட்சத்தை தான் கணக்குல காட்ட சொல்றீங்க. எனக்கு இன்னமும் பயமா இருக்கு சார். என்னையா இது புதுசா பயப்படுற? செலவு அதிகமா காமிச்சு அதுக்கு தகுந்தபடி வவுச்சரை தயார் பண்ண வேண்டியதானே? இருந்தாலும் டிராபிக் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு பாஸ் சந்தேகப்படுவாரே சார். பாசாவது என் மேல சந்தேகப்படுறதாவது? யோ, அந்த ஆளுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி அந்த ஆளுக்கு 2.5 லட்சம், என்னுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி எனக்கு 17.5 லட்சம். அதுல அரை உனக்கு இருக்குல்ல, அரை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மணி சார், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி என்னாச்சு? ஒரு நல்ல இடமா வந்திருக்கு சார். முடிச்சிட வேண்டியதானே? கையில கொஞ்சம் பணம் குறையுது சார். பணத்துக்காக கவலைப்படுறேன். சாயந்தரம் வீட்டுக்கு வா, நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? யார கட்சியா இப்படி செஞ்ச? என்னப்பா, என்னது காலையில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நானா இருக்கிறனால சத்தம் போடுறேன். நீயா இருந்தா இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். வழக்கமா ஷிப்பிங் ஏஜென்சிக்கு நாம 2% தான் கமிஷன் கொடுக்கறது. இந்த ஆள் 5% கொடுக்கறது சொல்லிட்டு ஒத்துட்டு வந்துருக்கான். ஆமா சார், இன்னைக்கு பிசினஸ்ல அந்த அளவுக்கு போட்டி அதிகமா போச்சு சார். அதனாலதான் ஒத்துக்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, நீ சத்தம் போட்டது சரி, அவர் செஞ்சதும் சரி. அந்த கம்பெனி நமக்கு அடிக்கடி பிசினஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க ரங்கனை கேட்டுதான் எதையுமே செய்யணும். ஓகே? எஸ் சார். பை த பை, நம்ம கணக்கெல்லாம் ஆடிட்டர் கொடுத்தாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கப்பா, நீ கையெழுத்து போட வேண்டியதான். கம் ஆன். என்னமே லில்லி, உன் புருஷன் பள்ளி தினசரி அடிக்கிறானா மில்லி?
அது கிடக்குது சில்லி. எப்ப பார்த்தாலும் குடிக்குது, கேட்டா அடிக்குது. கட்டையில போற. அவன் ஏன் கட்டையில போறான்? உங்க வழக்கப்படி பொட்டியில போவான். என்ன மேன் தேடுது? கனவு பாத்தியா? கவனிக்கல மேன். கவனிக்கலங்கிறியா? உன் நாக்கிலே நல்லா பாம்பு கொத்தம். நல்ல தமிழ்ல பேசி, இல்லைன்னா உன் பாஷையில பேசி கோத்திய வாய். என்ன முத்து, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பெருசா ஒண்ணு இல்ல தம்பி, பழைய சாதமும் ராத்திரி வச்ச மீன் குழம்பும் கொண்டு வந்திருக்கேன். பழைய சாதத்துல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காது. நீ என்ன பண்ற? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாதமும் குழம்பும் எனக்கு கொடு. என்ன தம்பி, இத போய் நீங்க சாப்பிடலன்னு சொல்றீங்களே? சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்துணவு கிடைக்குமா? இந்த பணம் வேண்டாம் தம்பி, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி செய். பழைய சாதம் எடுத்து உருண்டை வச்சு என் கையில போடு. கையில வை. நடுவுல ஒரு குழி போடு. குழம்பு ஊத்து. ஒரு மீன் தொண்டை அப்படியே வை. ஏண்டா ராஜா, இந்த வேலைக்காரன் கொண்டு வந்த ஊசி போன சாப்பாட சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன நான் தலையெடுத்து? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? ஐயா, தம்பி ஆசைப்பட்டு கேட்டுச்சு. ஆசைப்பட்ட நீ கொடுத்துருதா? வாய முடுற. டே ராஜா, நம்ம வீட்டுல மிச்சம் மீதி ஆகிற இச்சை தீங்குற இவங்கிட்ட போய் நீ வாங்கி சாப்பிடுறிய, எங்க உறவு என்ன ஆகுறது? அப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி சாப்பாட்டை நாம எத்தனை வேளை சாப்பிட்டுருப்போம். அப்போ வெக்கப்பட்டமா? இப்ப உங்களுக்கு இந்த வசதி வந்த உடனே இதெல்லாம் வெக்கமா இருக்கு. நம்ம பழைய வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீ தங்க கட்டியா மாறுவேன்னு நினைச்சேன். நீ இன்னும் அந்த பழைய மண்சட்டியாகவே இருக்கிற. உன்னை திருத்தவே முடியாது. நீங்க கொஞ்சம் திருந்த ட்ரை பண்ணுங்களேன். முத்துவா சாப்பிடுவோம். சார் 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 கொஞ்சம் இருங்க. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணாயில் கடை இங்கே இருப்பா. பஜாருக்கு போ. ஓ, செவிடா. என் பேரு கந்தசாமி. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? புரியாத பிள்ளை பாணி. கிருஷ்ணன் கோயில் உடுப்பில் எல்லாம் இருக்கு. இந்த தியேட்டர்ல எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரு கிருஷ்ணன், அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? அடடே, என்ன கிருஷ்ணன் ரோடு கேக்குறியா? அது கோடம்பாக்கத்துல எல்லாம் இருக்கு. நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா. இது பாவம் சார், அவருக்கு காது கேட்காதுங்க. நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, நீங்க யார பாக்கணும்? கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் அவருங்களா? சரிங்க, இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் இருக்கும். அங்க ஏ பிளாக்ல 3ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திருவல்லிக்கணிக்கு இங்க இருந்து எந்த பஸ்ல சார் போனோம்? திருவல்லிக்கணிக்கு பஸ்ல போனோம். இவரை கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். திருவல்லிக்கணிக்கு எந்த பஸ்ல போகணும்னு சொல்லிடுங்க. மாமல்லத்துக்கு தானே? நீ வா, நான் சொல்றேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா. யாரு? ஆட, பிரேக் இல்லாத சைக்கிள். ஆட, பாம் ஆயில். கிருஷ்ண வீடு இதான்னு சொன்னாங்க. அதான் நான் வந்து இங்க உங்களை. அதெல்லாம் இருக்கட்டுங்க. எதுக்காக எங்க அண்ணனை பார்க்க வந்தீங்க? என்னது? கிருஷ்ணா உங்க அண்ணனா? அவருக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஏன், எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுனால நானும் பிளாக்கா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல, நீங்க ரொம்ப ஒயிட்டா இருக்கீங்க. ஐ மீன், உங்க மனச சொன்னேன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக நீங்க என் பேரை தெரிஞ்சுக்கணும்? தெருவுல போகும்போது சுமத்தின்னு கூப்பிடுறதுக்கா? அர்த்தம் இல்லாம கூப்பிட மாட்டான் இந்த ராஜா. என்ன நம்ம கஸ்டமர் ராஜா சினிமா போஸ்ட பாக்குற மாதிரி நம்ம தங்காச்சி மூஞ்சி உத்து உத்து பாத்துருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அண்ணே, உங்களை பாக்குறதுக்காக தான் இவரு வந்திருக்காரு. ஆமா ஆமா கிருஷ்ணா. நீ உள்ள போமா. என்ன வீட்டு பக்கம் ராஜா? அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 4 டிக்கெட் வேணும். அது தியேட்டர்லயே வந்து வாங்கிக்கலாமே, வீட்டு பக்கம் இருக்குன்றேன். இல்லையே, தியேட்டர் பக்கம் தான் போனேன். அங்க இல்லங்கிற தொட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆமாமா, அந்த கோர்ட்டுக்கு போயிடணும். பெரிய மல்டி மில்லியனர் இவரு.
இன்கம் டாக்ஸ் தகராறு நடக்குது, அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாரு. போ. கைதே கைதே புறம்போக்கு கைதே. பின்ன எது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க? அது ஒரு காரி மூஞ்ச கேஸுப்பா. நானும் இவனும் மவுண்ட் ரோடு பக்கம் போய்கிட்டே இருந்தோம். என்ன சீண்டி, அண்ணே எனக்கு அர்ஜென்ட்டா யூரினுக்கு வருதுன்னா, டேய் இது மவுண்ட் ரோடுடா, இந்த பக்கம்லாம் போக கூடாது, போலீஸ் பிடிச்சுக்குவாங்கன்னு சொன்னேன். சொல்லி வாய மூடலப்பா, லபக்குடு குட்டிக்கினான். இப்ப வாய மூடுறா. உடனே போலீஸ்காரங்க மொபைல் கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாங்க. நான் சொன்னேன் ஒத்துக்கடா கேஸ, இல்லன்னா அலைய வேண்டியது வரும்னு. மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு, போனியான்னாரு. போனேன்னா 25 ரூபாய் ஃபைனுன்னாரு. உடனே எனக்கு கிருகிருன்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். சோடா எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டாங்க. கையில 25 ரூபாய் இல்லையா? 25 ரூபாய் இருந்ததுப்பா. அப்பதான் இந்த இந்திய நாட்டை நினைச்சேன். பிசினஸ் மேக்னெட்ஸ் எங்க, மில்லு ஓனர்ஸ் எங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் எங்க? கேவலம் இவன் யூரின் 25 ரூபாய் போதுன்னா அவங்க யூரின் எல்லாம் என்ன விலைக்கு போவோம்னு நினைச்சு பார்த்து. அது போகட்டும், உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னப்பா நீ சொல்றத பார்த்தா மார்க்கெட்டுக்கு மையமா நின்னுகிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஏழை விட சொல்றியா? அந்த நிலைமை உங்களுக்கு வராது. நான் அதுக்காக சொல்லல. நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம். உனக்கு என்ன வேணும்? 4 டிக்கெட் தானே, துட்ட வெட்டு, நடைய கட்டு. நல்ல அசிஸ்டன்ட். அப்ப நான் ஒட்டுமா? செய்ப்பா செய்ப்பா. நாளைக்கு மீட் பண்றேன். யார மீட் பண்ற? உங்களை தான் கிருஷ்ணா, நாளைக்கு தியேட்டர்ல மீட் பண்றேன்னு. அதுதான் சரி. என்ன மறந்துட மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, 4 டிக்கெட் சொல்லியிருந்தல, அதனால என்ன மறந்துட மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஆமா, நீ என்ன வார்த்தைகளை துண்டு துண்டா தவணை முறையில பேசுற? ஹோல்சேலா பேச. ஹோல்சேலா பேசணும் தான் நினைக்கிறேன். ஒரே இடைஞ்சலாச்சே. ஆமா, எங்க வாங்குனீங்க இந்த மஃப்ளர்? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குறைங்க, லேபிள பார்க்கலாம். இது பெங்களூர்ல நாய் மார்க்கெட்ல வாங்குறேன். அங்க நானே வாங்கிக்கிறேன். அப்படின்ற நீ நாய் மார்க்கெட் போற? ஓஹோ, ஓய் வாங்க. டோட்டலா இத பத்தி உனக்கு என்ன புரியுது? ஒன்னும் பிரியலையே.
ஏன் செக்ரட்டரி, நம்ம கார்டனுக்கு தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊத்துறது இல்லையாமே, இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அவன மாதிரி உண்மையா உழைக்கிறவன பார்க்கவே முடியாதுங்க சார். எப்படி சார்? போன வாரம் 3 நாள் விடாம மழை பெஞ்சது. மழையிலயும் கொடைய பிடிச்சுக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா சார். மழையில கொடைய புடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துனானா? ஆமாங்க சார். அவன் அவ்வளவு சின்சியர் ஒர்க்கர் சார். அவன மாதிரி கிடைக்காதுங்க சார். அவன மாதிரியும் கிடைக்காது, உன்ன மாதிரியும் கிடைக்காது. அப்பா, இந்த மாசம் போனா 1100 ரூபாய். வழக்கமா 1000 தானே தருவேன், என்ன 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா? மதுரையில இருந்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்து 2 நாள் தங்கி இருந்தால அதுக்காக அந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கேன். டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிருக்க? நான் என்ன இங்க ஹோட்டலா வச்சிருக்கிறேன்? உன் ஃப்ரெண்ட் வந்து இங்க தங்குறத பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பேனா? அப்பா, நீங்க கேட்கலனால எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பே இல்ல. என்னையா சார், ஒவ்வொரு மாசமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இங்க வந்து தங்க சொல்லுங்க சார். எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இத ஹோட்டலாவே மாத்திட்டா? முதல்ல உன்னை மாத்தணும். கிருஷ்ணா, நீங்களா? வாங்க. அண்ணன் வெளியில போயிருக்காரு. இப்ப நான் உங்க அண்ணனை பார்க்க வரலையே. பின்ன கொஞ்ச நாளா மனசு சரியில்லை. ஏ? நான் ஒருத்தைய மனசார விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பண்ணிக்க வேண்டியதானே? நான் ரெடி. அவ சம்மதிக்கணுமே. அவ என்ன மனசார விரும்புறாளா இல்லையான்னு இன்னும் நான் சரியா புரிஞ்சுக்க முடியல. அது அவகிட்டே போய் கேளுங்க. அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். அவன் கடகறான்டா, நீ ஒண்ணு வாங்கண்ணே. இவன் இவளை பாக்குறதுக்காக இப்பதான் வந்தாரு இல்லைங்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். ஆமாமா. சாரா, என்ன மரியாதை எல்லாம் பெரிய பலமா இருக்குது பண்ணாரு. இனிமே எப்பவுமே அப்படிதான் சார். ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் ரொம்ப வெகுளி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. மன்னாரு, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா என்னன்னு நீ சொல்லல. இந்த தாவாங்கிட்ட இருக்குது பார், இது 10 அடி தள்ளி போய்விடும். இது சாதாரண கேள்வி, நான் ஈஸியா பதில் சொல்லுவேன். என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா ஒரு டப்பாவுக்குள்ள இன்னொரு டப்பா. நல்ல அசிஸ்டன்ட். நான் செஞ்ச பூஜா பலன் சார், பூஜா பலன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட போதே, அத சொன்ன. மன்னாருண்ணே, தங்காச்சி கூப்பிட்டா. என்னமா? இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. என்னமா இது? சாங்கிதா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு டம்ளர் காஃபியாவது கொடுத்து கவனிக்க வேண்டாம்? வேண்டித்தான் வேண்டித்தான். தேங்க்யூ. கீட்டம் என்ன சொன்ன? பரவாயில்ல. ஓஹோ, வெரி நைஸ். எது? காஃபி. ஆமா, உங்க தங்கச்சி என்ன காஃபி பிடிக்கும் எப்படி தெரியும்? விடியாங்காலையில குடுகுடுப்புக்காரன் உனக்கு காபி தான் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போனான். என்ன சார் ஆச்சு? ஒரு எரிச்சல் தான்பா. ஏறிட்டு. சுமதி, உள்ள போ. எதுக்கா உள்ள போ சொல்றீங்க? நான் என்ன அண்ணியனா? ஒரே குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன். குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா? ஏன் சார் அவரை திட்டுறீங்க? ஒருத்தர் திட்ட முடியல, அதனால சாக்கு வச்சு திட்டுறேன். அதனால என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஐயோ, ஏயா இப்படி இம்சை கொடுக்கற? எங்க குடும்பத்தை இப்படி கலர்றிய, உப்மா கலர்ற மாதிரி கலர்றிய. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபா, எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. வீடு வீடு வீடு. ஆபா, அடே சின்ன பையா, இடம் தெரியாம விளையாடுற. எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். பாவம், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியல, அவனை திட்டுறேன். எதை இவ்வளவு நேரம் என்னையா திட்டுனீங்க? சார், கிருஷ்ணன் சார், என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உரிமையோட என்ன திட்டுவீங்க? என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். எங்க குடும்பத்து மேட்டர் உனக்கு சிரிப்பா போச்சு. உனக்கு நீங்க எங்க அடிச்சுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நீ எங்க அங்க போற? வழி இப்படி இருக்குதுப்பா. அதுல டம்ளர் கொடுக்கறதுக்கு தான். டம்ளரை நான் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், நீ கொடுக்க கூடாது. உங்களுக்கு சிரமம் எதுக்குன்னு பார்த்தேன். சிரமத்திலேயே வாழ்ந்துட்டமே. அப்ப நவத்துங்களா? தயவு செய்து போயிட்டு வாப்பா. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. மிச்ச காபி, அதுவும் எச்ச காபி குடி. எதை கொடுத்தாலும் சாக்கடையில பிறந்த பையா. சிவராம வந்தவனே கொஞ்ச நேரம் பொறுத்து, நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து அந்த எக்ரிமெண்ட் பத்தி நீ பேசணும். ஓகே? ரங்கா, நான் வெளியூர் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதாவது ஆபீஸ் ஃபைல கையெழுத்து போடணும்னா சொல்லு, இப்பவே போட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் நேத்தே போட்டாச்சே. அப்புறம் போயிட்டு என்ன மேனேஜர்,
சார் நம்ம ரத்னா ஷிப்பிங் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போன் பண்ணாரு. நாம கொடுத்த கொட்டேஷன்லாம் ஓகே பண்ணிட்டாங்களா? இஸ் இட்? ஃபாரின் போகும்போதே நல்ல நியூஸா கிடைச்சிருக்கு. வெரி குட். இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்காங்க சார். என்னையா எக்ரிமெண்ட்ல சிவராமன்ல கையெழுத்து போடணும். அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு. எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ உடனே டைப் பண்ண சொல்லு, நான் கையெழுத்து போட்டு போறேன். எக்ரிமெண்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அதுலயும் இது புது கம்பெனி. நீ ஊருக்கு போயிட்டு வா. அது வரைக்கும் நான் அந்த எம்டி கிட்ட டைம் கேட்டுக்கிறேன். நானும் அதுக்குள்ள அந்த பிசினஸ் வேற யாருக்காவது போயிடும். ஒண்ணு செய், நீ ஸ்டாம்ப் பேப்பரை கொடு, நான் சேஃப்டி கையெழுத்து போட்டு போறேன். நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஃபில் பண்ணிக்க. அப்படியா சொல்றேன்? சரி, டைம் ஆகுது இல்ல? அப்புறம் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். என்னடா பேசுற? விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? ஒரு பணக்கார விட்டு பையனை இந்த கிறிஸ்டன் பாக்கெட் போட்டுட்டான். தெரியும்படி சொல்ற கைத. அதான்க்கா, ஒருத்தன் அடிக்கடி சினிமா டிக்கெட் இவன் கிட்ட வாங்க வருவானே, அவன் தான். ஆயம்மா, பாக்குறதுக்கு ஆளு படா சோக்கா வாட்ட தடவை பண்ண அவன் தான் அம்மா. தங்கம் அவன்தான். இவன் தங்கச்சியை வச்சிருக்கிறான். என் தங்கச்சிய பத்தி ஏதாவது தப்பா பேசனே கொடல உருவிடுவேன் படவா ராஸ்கல். புரியா கையா? அல்லாம குறையாது, இல்லாம புகையாது. டேய் போடியா பால. யோ என்னயா? என்ன நினைச்சுக்கிற மனசுல? அங்க உன் தங்காத்தியும் அந்த பையனும் பழகிறத பத்தியும் அவன் ஊட்டாண்ட அடிக்கடி வரத பத்தியும் இந்த பேட்டைய பேசிக்கிறியா? அங்க போய் முடிக்காம இங்க வந்து முடிக்கிறியா? ஐயா எங்களை பத்தி மனசுல என்னயா நினைச்சுக்கிற? இழுச்சவாயி புடிச்சக்கிற நினைச்சுக்கிறியா? ஐயா அண்ணாரு 10 பேர் கேவலமா பேசுற அளவுக்கு தங்கச்சி நடந்துக்குச்சு பாத்தியா? நீ ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற? சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து சட்டு புட்டு தங்கச்சி கண்ணாலத்தை முடிச்சிடு. எனக்கும் அந்த ஆசை இருக்குடா. என்னதான் ஏழைப்பழையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு 10,000 ரூபாயாவது வேண்டாமா? சுமதி இங்க வா. என்னென்ன? எங்க போயிட்டு வர? வீட்டு வாடகை கட்டிட்டு வர. அதுக்கு ஏது பணம்? அவர் கொடுத்துட்டு போனாரு. அவர் என்ன? நம்ம வீட்டுக்கு வருவார்ல ராஜா, அவரு. நம்ம வீட்டு வாடகையை கட்டுறதுக்கு அவன் யாரு? வாடகை பணத்துக்காக அவர் பணம் கொடுத்துட்டு போகல. நாளைக்கு பொது படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக கொடுத்துட்டு போனாரு. அப்படியா விஷயம்? அந்த இன்னைக்கு வாடகை கட்ட வேண்டிய தேதி, அந்த பணத்தை எடுத்து போய் தங்காச்சி வாடகை கட்டிட்டு வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே? ஏண்டா நீயும் கூட சேர்ந்து ஒத்து உதறியா? டேய் மன்னாரு, நம்ம மாதிரி ஏழைங்க குடும்பத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டா ஊரே ஒண்ணு கூடி பேசும். அதே பணக்காரன் வீட்டுல பெரிய ஓட்டை விழுந்துட்டாலும் அதை சிமெண்ட் போட்டு மறைக்க மாட்டானுவ. கட்டு கட்டா நோட்டை போட்டு மறைச்சிடுவானுவ. அண்ணே, உங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்ற, ராஜாவும் நானும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். விரும்பலாம். விரும்புறதுக்கு முன்னால நம்ம யாரு, நம்ம அண்ணனுக்கு என்ன வேலை அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது ரொம்ப தப்பு தங்கச்சி. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அந்தஸ்து பார்த்து நான் காதலிக்கல. இருக்கலாமா? ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம அந்தஸ்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா? இத பாருங்க,
நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் மனசால நான் ஒரு ஏழையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் சுமத்திய மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிக்கணுமே. சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலை எனக்கு இல்ல. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். பேஷ். அது வரைக்கும் ஜாலியா இப்படி வந்துட்டு போறீங்களா? நீங்க இப்படி வந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் தரங்கெட்ட குடும்பம் இல்ல. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்ன, ஊரே தப்பா பேசுதே. எங்களுக்கு பணங்காசை விட மானம்தான் முக்கியம். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே என்னென்ன நடக்குமோன்னு பயந்துதான் பேசுறேன். புண்ணியவானே, கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. என் தங்கச்சியை மறந்துடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே. சொல்லிட்டே இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? போறேன். நானும் முடிவா ஒண்ணு சொல்றேன். எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நிச்சயமா உங்க தங்கச்சி சுமத்தியா தான் இருக்க முடியும். வர்றேன். ஹலோ. மஸ்தானா? என்ன? ஆமாமா, லண்டன் அமெரிக்காலாம் போயிட்டு வந்தேன். ஃபேமிலியோட தான். என்ன சமாச்சாரம்? பார்க்கணுமா? நாளைக்கு பார்க்கலாமே. இன்னைக்கு என் டாக்டரை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதனால தான் சொல்றேன், நாளைக்கு பார்க்கலாம். என்னங்க என்னங்க என்னங்கிற? என்ன எல்லாமே குறைஞ்சு போச்சு? என்ன குறைஞ்சு போச்சு? நேத்து பார்த்ததை விட வயசு குறைஞ்சு போச்சேன்னு சொல்றேன். பொண்ணை பார்க்க வர்றவங்க பொண்ணை பார்த்துட்டு உன் பெரிய பொண்ணே நல்லா இருக்கான்னு சொல்லிட போறாங்க. நீ போய் உள்ளவேரு. சும்மாருங்க. பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு, இன்னும் குறும்பு குறையிலே. வயசை ஞாபகப்படுத்தாதே, அப்புறம் செல்மிஷம் பண்ண முடியாது. இவதான் நம்ம வயசை ஞாபகப்படுத்தா. மாமா அம்மாமா, இந்த பூவை வச்சு விடுங்கம்மா. என்னடி இதெல்லாம் நான் தான் வச்சு விடுமா? நீயே கத்துக்கூடாது? போற இடத்துல உனக்கு இதெல்லாம் யார் வச்சு விடுவா? ஏன் அவன் புருஷன் வச்சு விடுறான், நான் உனக்கு தினம் வச்சு விடல. சும்மா இருங்க. அம்மா, வரவங்களுக்கு நான் தான் காஃபி கொடுக்கணுமா? ஆமாமா, உன்னை தானே பார்க்க வராங்க, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமாமா, நீ தான் கொடுக்கணும். நான் கூட உங்க அம்மாவை பொண்ணு பார்க்கும்போது அவதான் எனக்கு டீ கொடுத்தா, காப்பி கொடுத்தா. அவ கீழே சந்தன காப்பில அன்னைக்கு வழுக்கி விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கிறடா. ஹலோ, வாங்க வாங்க வாங்க, உட்கார் உட்காருங்கம்மா. சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இதுதான் என் மகன் சுரேஷ். பிஇ படிச்சிருக்கான். இப்பதான் புதுசா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். வெரி குட். படிச்சு விட்டு மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்காம நமக்குன்னு ஒரு தொழில் செய்யறதா நல்லது. சிவகாமி, கல்யாணி காஃபி கொண்டாட சொல். என் பொண்ணு பிஏ படிச்சிருக்கா. கொஞ்சம் பயந்து சுபாவம், ரொம்ப வெக்கப்படுவா. குடுமா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இருக்கு. தீர்காசர்மா. பொண்ணு எப்படி? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ உள்ள போமா. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது தானே. பேசுறதுக்கு என்ன இருக்குதுல மிஸ்டர் சிவராமன்? எனக்கு ஒரே பையன். மத்தவங்க மாதிரி அதை செய் இதை செய் நான் கேட்க போறது இல்ல. உங்க இஷ்டம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அது போதும். எனக்கு ஒரே பொண்ணு, என்னுடைய வாரிசே அவதான். இந்த சொத்து முழுது அவளுக்கு தான். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. எல்லாமே என் செலவு தான். கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்து நடத்தி கொடுத்தா போதும். அப்ப வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கோமா. அப்ப நாங்க புறப்பட்ட தங்காச்சை பத்தி என்ன முடிவு பண்ணிக்கிறேன்? என்ன முடிவு? என் தங்கச்சி அந்த ராஜா பையில மறக்க வேண்டியதுதான். என்ன சொல்லுகிறேன் நீ? அந்த ராஜாவை நினைச்சு நினைச்சு நம்ம தங்காச்சி சரியாவே சோறு தூண்டுறது இல்ல, தூங்கிறது இல்ல. எக்கேடாவது கெட்டு போகட்டும். காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இன்னைக்கு நாட்டுல காதல்ல எத்தனை பேர் தோல்வியாகி தற்கொலை பண்ணியாங்க தெரியுமா உனக்கு? டாய், என்னடா சொல்ற? உண்மைதான் சொல்லுகிறேன். ராஜா, சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப அவசரமோ? இது கொண்டு குறைச்சல் இல்ல.
நாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து பழகுறது? நீ சொல்றது உண்மைதான். கல்யாண வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ நான் மட்டும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. கொஞ்ச நாள் என்ன ராஜா, உனக்காக என்னுடைய தங்கச்சி எத்தனை நாள் வேணுமானாலும் காத்துக்கிட்டு இருப்பா. இனிமே உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். மேனேஜர் சார், நம்ம கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டதா ரங்கராஜன் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கான். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். இப்ப அவன் எங்க இருப்பான்? வீட்டுல தான் சார் இருப்பாரு. சிவராமனா, என்னப்பா இது? உன் கம்பெனில நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன்னு, அதுல இருந்து நான் விலகிட்டேன்னு உனக்கு எழுதின ராஜினாமா கடிதம். ஏன்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? உன் கம்பெனி பேர்ல 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கா? என்னப்பா சொல்ற? நீ ஃபாரினுக்கு போற மறுநாளே மார்கோ ஷிப்பிங் கம்பெனியில இருந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனியில பணம் இல்ல. மத்த கம்பெனில இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவ்வளவு பெரிய பிசினஸ் முறதுக்கும் என் மனசு வரல. பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமேன்னு ஒரு பைனான்சர்கிட்ட போனேன். அவன் செக்யூரிட்டி கொடுத்தாதான் பணம் கொடுப்பேன். யோசனை பண்ணி பார்த்தேன். எம்டி ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல எழுதி கொடுத்து கம்பெனி அடமான வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். நான் சேஃப்டிக்காக தான் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுல எழுதி கொடுத்தா கம்பெனி அடமான வச்சு பணம் வாங்கினேன். ஏ, நீ சப்ளை பண்ண சரக்குக்கு பணம் வந்திருக்கணுமே? இல்லையே, நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்து ஹார்பர்ல 1 மாசம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள்லாம் அப்படியே தங்கி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அந்த ஃபாரின் பார்ட்டி சரக்க வேண்டாம்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். நல்ல கதவிட கத்துக்கிட்டப்பா. கேழ்வரகுல நெய் வழியுதுன்னு சொல்ற, அத நான் நம்பணும் இல்ல? இத்தனை வருஷமா இல்லாத கடன் நம்ம கம்பெனிக்கு திடீர்னு எப்படி வந்தது? ரங்கா, நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கையெழுத்து போடுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன். அதுக்கு பிரதியுபகாரம் என்னை கடங்காரனாக்கி என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டியே. என்னது கல்ல தூக்கி போட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க? என்னமா பாண்டியன் தர்பார்ல கண்ணகி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? அம்மா, குழந்தை, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவை உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அன்னைக்கு கோவில நிரபராதின்னு நிரூபிக்க கண்ணகி கையில ஒரு சிலம்பாவது இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க அப்பா எழுதி வாங்கிட்டான். அப்படியே வச்சுக்கோ. என்ன செய்ய போறேன்? இத நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதையா வெளியே போயிடு. இல்ல ஊக்காவை கூப்பிட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொன்னேன். ரங்கா, மை டியர் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்கடா? நீ பள்ளிக்கூடத்துல படிச்சியே, அதெல்லாம் என்னுடைய பணம்டா. நீ போட்டிருந்த ஷர்ட், பேண்ட் எல்லாமே என்னடா? நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நடுத்தருவில் அரைஞ்சுக்கிட்டு இருந்த போது உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ஈக்குவலா ஷேர் கொடுத்து என் கம்பெனியில உன்னை சேர்த்தனே, அது நான் தான்டா. என்னையா சொன்னேன்?
நீ வச்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாமே நான் கொடுத்ததுடா. என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்ன? என்னையா சொன்னேன்? ஐயா நம்ம வந்து அங்க இருக்கையா? என்னையா சொன்னேன்? ஏன் ஏங்க இங்க நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னையாடா சொன்னேன்? என்ன சொல்றீங்க? பாவி, கழுத்தை பிடிச்சு தள்ளுறடி. என்னையா சொன்னேன்? யாரு உங்களை அப்படி சொன்னது? வாங்க உள்ள. கல்யாணி, கல்யாணி, அப்பா பாருமா. அப்பா என்னப்பாச்சு? என்னப்பா? ஏமாந்துட்டானே, ஏமாத்திட்டானே. யாருங்க ஏமாத்துனா? என்ன நடந்தது? புரியும்படியா சொல்லுங்க. சுவாமி, நீயே சொல்லு. எங்க இருக்கானே? அவனை கூட பிறந்த சகோதர மாதிரி வச்சிருந்தேன் இல்ல? ஆமா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் ஊர்ல இல்லாத சமயம் என் கையெழுத்த காமிச்சு 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு என்ன மோசம் பண்ணிட்டானே. அவரா மோசம் பண்ணாரு? காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. கடவுளே, இந்த நேரத்துல இப்படி சோதனையா? இந்த நிலையில எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உன் கல்யாணத்தை ஏமா நிறுத்தணும்? உங்க அப்பன் 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். என் பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உன் புருஷனுக்கும் எனக்கு உள்ள உறவு எப்பவோ அருந்து போச்சு. அப்புறம் ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஊர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துதான் அப்ப என் புருஷன் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. இப்ப அவருக்கே தெரியாம 3 கோடி ரூபாய்க்கு கடனாளி ஆயிட்டாரு. உன் புருஷனுக்கு என்ன மாதிரி பிரெயின் இல்ல, அதனால தான் கடனாளி ஆயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷன் நம்பி ஏமாந்து பொண்ணுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கையில இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நகை நட்டு செஞ்சுட்டோம். எப்படி பார்த்தாலும் கல்யாண செலவுக்கு 2 லட்சம் ரூபாவது வேணும். உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்கேன். இத பாரு சிவகாமி, மத்தவங்களுக்கெல்லாம்
பிரயோஜனம் இல்லாம உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வசதி உள்ளவன் இல்லை. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? 2 லட்சத்தை நான் கடனா தான் கேட்கிறேன். நான் என்ன வட்டி கடையை வச்சிருக்கேன்? முடிவா சொல்றேன், என்னால எந்த உதவி செய்ய முடியாது. நீங்க மனசு வச்சா முடியும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த புனிதமான கண்ணீர் அந்த பாவியோட பாதத்துல படவே கூடாது. பேராசை பிடிச்ச மிருகத்துக்கிட்ட மஞ்சத்தன்மையை எதிர்பார்க்க முடியுமா? ராஜா, என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை விட வேற அவமானமே இல்லப்பா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம கல்யாணியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். அங்கிள், வாங்க வாங்க வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. போயிடக்கூடாது, இருந்து முகூர்த்தத்தை நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணும். என்ன பாக்குறீங்க? பொண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ளை இல்லைன்னு பாக்குறீங்களா? அதுக்கு பதிலாக அவங்க அம்மா இருக்காளே. அப்புறம் என்ன கையில என்ன கொண்டாந்துருக்கிய? 2 லட்சம் ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 2 லட்சமா? என்ன பிரசன்டேஷனா? அடேடே, நான் தான் கல்யாண பத்திரிகையில தெளிவா போட்டிருந்தேனே, யாரும் என் பொண்ணுக்கு மொய் எழுத கூடாதுன்னு. படிக்கலையா? அடடே, மறுபடி பத்திரிகையை நல்லா படிங்க. அடடே அடடே. துக்கம் விசாரிக்க வர்ற எல்லார்கிட்டையும் இதே மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்லவங்களை ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும்? இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா பணத்தோட ஓடி வந்த? இவங்க 2 பேரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அங்கிள், இவங்க சாகறதுக்கு என்ன காரணம்? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? சீரும் சிறப்புமா மேலதாளத்தோட மாலை கையுமா என் மகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருந்தனே, அதை சொல்ல சொரியடா? இல்ல என் மகளோட சேர்த்து என் மனைவியையும் சுடுகாட்டுக்கு அனுப்ப போறனே, அதை சொல்ல சொரியடா? இல்ல எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்ன நடுரோட்ல நிறுத்திட்டானே என்னுடைய நண்பன், அதை சொல்ல சொரியடா? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். ப்ளீஸ். இந்த அதிர்ச்சி என்னாலேயே தாங்கிக்க முடியலையே, இவரால எப்படி சார் தாங்கிக்க முடியும்? ஐயா ஐயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணும் என் பஞ்சாதியும் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே.
நந்தவனமா இருந்த அந்த வீடு பாலைவனமா போச்சையா. ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவுடையும் நாங்களே ஏத்துட்டு இருப்போமே. பாவி பொண்ணு இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டாள். நீங்க சொல்றது பார்த்தா கல்யாணி தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆமாப்பா, தான் கல்யாணத்துக்காக தகப்ப கடன்பட்டு அவமானப்படக்கூடாதுன்னு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன இந்த அம்மாவும் அதே கிணத்துக்கு பலியாயிட்டாங்க. இந்த பாவம் எல்லாம் அந்த பாவிய சும்மா விடுமா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டானே. அவன் நாதி இல்லாம நடுத்தர நிக்கதான் போறான். அவன் புள்ள குட்டி எல்லாம் நாசு மாத்தா போகுது. அம்மா, என்னப்பா இது அதிசயமா இருக்கு? திருட வந்தவன் எல்லா பணத்தையும் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். அதுதானே, கரெக்டா 2 லட்சத்தை மட்டும் எடுத்திருக்கான்னா திருடன் வெளியிருந்து வந்திருக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தர் செஞ்சிருக்கான். அப்ப உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு உதச்சி கேட்டா உண்மையை சொல்றானுங்க. நீ ஒரு புரியாத பொண்ணுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் இல்ல மாட்டிப்பேன். அதெல்லாம் அசுத்த பணம். அசுத்த பணம்னா கணக்குல காட்டாத பணம்னு. அப்படின்னா இது எப்படியே விட்டுற போறீங்களா? விடுவேனா? நம்ம வீட்டுல வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உண்மையை கக்க வைக்க போறேன் பாரு. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பா கேட்காம இவ்வளவு பணத்தை திருடி இருப்ப? பயமுடி, ஏதாவது பேசினா பல்ல கழட்டிடுவேன். அப்பா ஏய், எதுக்கு நான் எடுத்தேன்? நீங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான். பாவமா? என்னடா சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம குடும்பத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியோட வாழ வச்சிருக்காங்களே அந்த சிவராமன் அங்கிள். அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு நயவஞ்சகமா ஏமாத்தி பல கோடிகளை மோசம் பண்ணீங்களே, அது பாவம் இல்ல? தான் மக கல்யாண செலவுக்காக அந்த சிவகாமி அம்மா உங்ககிட்ட உதவி கேட்டு காலை பிடிச்சு கெஞ்சி கதறி கேட்டாங்களே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அவங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்களே, அது பாவம் இல்ல? ஆமா ராதா, அப்ப செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்காகத்தான் இந்த உத்தம புத்திரன் சொந்த வீட்டிலேயே திருடிட்டு ஊர் பேரே தெரியாதவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஏண்டா, என்ன நெஞ்செடுத்தா நீ இப்படி செஞ்சுட்டு வந்திருப்ப? பெரிய வள்ளல் இவரு கடத்தேங்க எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வந்திருக்காரு. ஆமா, அவங்கதான் மான மரியாதை எல்லாம் பாக்குறவங்களாச்சே. அந்த பணத்தை ஓசியில வாங்க அவங்களுக்கு வெக்கமா இல்ல? சொரண கெட்ட ஜென்மங்க. இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசின இங்க நடக்கிறது. எதுக்காக இந்த பணத்தை அங்க எடுத்துட்டு போனோ அது அவங்களுக்கு பயன்படாமலே போயிடுச்சு. ஏற்கனவே கடனாளியான தன் தகப்பன் தான் கல்யாணத்துக்காக மறுபடியும் கடன் பட்டா தன் குடும்ப கௌரவமே போயிடும் நினைச்சு தன்மானம் உள்ள அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன அந்த அம்மா அவளோடய சேர்ந்து போயிட்டாங்க. மனமேடையில இருக்க வேண்டிய அந்த பொண்ணு இப்ப பணமாயிட்டா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. உங்களால ஒரு நல்ல குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அவங்க தலையெடுத்து இப்படி நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரம் நீங்க இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடா. நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. இப்பெல்லாம் நம்பி தீடு வாங்க முடியாது. என்னது அறிவு கெட்டவனே, முன்னெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், நடிகர் திலகன் சிவாஜி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தியேட்டர் ஜனம் உள்ள போவோம், டிக்கெட் கிடைக்காம 7 தியேட்டர் ஜனம் வெளியே வரும். பிளாக்ல டிக்கெட் விப்பம் பாரு, அப்படி விப்பேன். பாக்கெட் எல்லாம் பணமா வழியண்டா. வீட்டுக்கு போனா எறாதான், சொராதான், மீன் தான், வறுவல் தான், பொரியல் தான். இப்ப ஊறுகாய்க்கே லாட்டரி அடிக்க வேண்டியதா இருக்குதாடா. கிருஷ்ணா, உங்களை தேடிதான் வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கேன். ஏன் ராஜா? ஒரு முக்கியமான வேலை. எல்லா விஷயமும் விவரமா சொல்றேன். முக்கியமா நாளைக்கு நீங்க என் கூட வரீங்க. வரேன். ஐயா, ஐயா, உங்க உதவியால எந்தவித குறையும் இல்லாம என் மக கல்யாணம் நடந்துச்சு. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. கல்யாணியா? அம்மா, இவ்வளவு நாள் என்னை விட்டுட்டு எங்கடா போயிருந்த? ஐயா, நான் உங்க வீட்டு வேலைக்காரி பங்கஜம். இது ஏன் பொண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. பங்கஜமா? அடேடே, உன் பொண்ணா?
அடேடே, நான் மனைவி இல்லாதவனாச்சே, மக்கள் இல்லாதவனாச்சே, ஆசீர்வாதம் பண்ணா நடக்குமா? ஐயா, நீங்க தெய்வையா, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். கால் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். சிவராமா, நான் சொல்றத கேளு. இந்த மாத்திரையாவது சாப்பிடப்பா. குடு போடுற வெத்து பேப்பர்ல தானே. நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க போடுறேன். உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்க கூடாது, நானே கொடுத்திருப்பனே. ஏப்பா என்ன ஏமாத்தனே? அடடே, ஏப்பா என்ன ஏமாத்தனே? அடடே. வாங்க, நான் சொன்னேன் சிவராம் அங்கிள். வணக்கங்க. அடேடே, வாங்க வாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்குங்க உங்களை வீடு தேடி வந்து நானே பத்திரிக்கை கொடுத்தங்க. எங்க கல்யாணத்துக்கு வரலீங்க? அடடே அடடே. கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு அங்கிள், ஆனா அந்த நேரத்துல அவர் ஊர்ல இல்ல. அடேடே, வந்தது வந்தீங்க, போயிடக்கூடாதுங்க. இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகணுங்க. அடேடே, என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? அவங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போவாங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கவா. சாப்பிட்டு பாப்பா. ராஜா, இவரை பத்தி நீ என்கிட்ட சொன்னியே, அப்ப கூட நான் வருத்தப்படல. இப்ப நேரா பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. பாவம். கோயிலா இருந்த இந்த வீட்டை குட்டிச்சோறு ஆக்கிட்டானே சண்டாள பய. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அதுக்காக உங்களை ஒரு கருவியா பயன்படுத்த போறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் தேவை. என்ன எல்லாரும் சேர்ந்து என் தலையில குழம்பு வைக்கிறீங்களே, பிச்சு குழப்புறீங்களே. ஒரு கல்ல 2 மாங்காய் விழணும். ஒரு கல்லுல 2 மாங்காவா? அதெல்லாம் சின்ன புள்ளையில ஆடின ஆட்டம். சுத்த தேங்காயா இருக்கிறிய. வேணாம், உரி அடி. நீதான் கிருஷ்ணன் ஆச்சே. விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும், மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியா விஷயம்? வெயிட் அண்ட் see. பத்திரி உஜ்ஜாங்க மூக்கு புள்ளி. Ashbanda car on the ship, arrived safely in India. Aaj Maria. All the rubber totem in Malaysia, ooth tanni. Mandu. இருதானோ போக வேண்டிய சந்து. யா சங்கடோ. வாங்க. ஓடி கிருஷ்ணன். ஓடியா? தாளி பத்திரி. அது கோடி கணக்குல பணம் இருக்கிறத ஷார்ட்டா சொல்றாரு. இருக்காதுங்களா பின்ன? அங்க இருந்து கொட்டுதானே. Sangli Mitra. Davat. All the Zulus follow me. வீட்டுல படுறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வர்றீங்கன்னு
உங்க செக்ரட்டரி போன் பண்ண உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. செக்ரட்டரி, எஸ் பாஸ். நம்ம பர்சனல் டைரி எடுத்து இவர் உடம்புல என்னென்ன ஓடலன்றத நோட் பண்ணிக்கோ. ஓகே பாஸ். பை த பை, யார் இந்த தண்டம்? மாப்பிள, இது தண்டம் அல்ல, நம்ம பார்க்க வந்த முண்டம். என்னங்க எங்க முதலாளிய போய் முண்டங்கிறீங்க? முண்டத்துக்கு அர்த்தம் தெரியாத முண்டம். எங்க ஊர் பாஷையில முண்டம்னா பெரிய புள்ளின்னு அர்த்தம் முண்டம். அப்போ இந்த ஏரியாவிலேயே நான் தான் பெரிய முண்டம். சார் சுமாரு அவங்க பாஷையில நான் பெரிய புள்ளின்னு அர்த்தம். தேங்க்யூ. அவரே ஒத்துக்கிட்டாரு. எழுது. வாமா, என்னுடைய டாக்டர் ராதா. ஹலோ. குட் மா. குட். ராங்கராஜன், இதுதான் எங்க மாமா. யாஸ். தாய் வச்ச பேரு தனபால், ஊர் வச்ச பேரு டினோபால். டினோபாலா? ஆ, அது துணியை வெள்ளையாக்குறதுக்கு போடுற பவுடர் இல்ல? இவருக்கு இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் வெள்ள மனசு. அதனாலதான் அந்த பவுடர் பெரிய ஊர் ஜனங்க வச்சுட்டாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இவர் Dress ரொம்ப தமாஷாவே இருக்கு. நோட் பண்ணிக்க. இவரை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதமா. பனாமா யூனிவர்சிட்டியில பேசிங் ஷோ டிகிரி வாங்கினவரு. அது என்னங்க அது பேஷன் ஷோ டிகிரி? இங்க ஐஏஎஸ் டிகிரி இல்ல, அதே மாதிரி அந்த ஊர்ல அதை விட பெரிய டிகிரி பேஷன் ஷோ டிகிரி. மாமா என்னமோ உள்ள எல்லாம் ஊத்துது மாமா. என்ன மாப்பிள்ளை சொல்றேன்? ஒரே ஷல்ட்ரியா இருக்குதுன்ற. என்ன ராங்கராஜன், ஃபுல் ஏசி பண்ணலையா உங்க வீட்டை? மாப்பிள்ளை, நம்ம வரோன்னு தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு கை ஓடலையே கால் ஓடலையே, எப்படி அவர் ஏசி பண்ணுவார்? இதே எங்க ஊரா இருந்தா டெலிபோன்ல 100 நம்பரை சுத்தன உடனே ஏசி தன்னால வரும். இங்க 100 நம்பரை சுத்தினா போலீஸ் தான் வரும். சிலிங் பிசிலி டமால். பயங்கர பிஸ்லி மாமா. சொரா சொரா புட்டு புட்டு சொரா சொரா. புட்டு. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாமாவுக்கு எனக்கு. தட்ஸ் ஆல். நின்னுட்டே இருக்கிறீங்களே, உட்காருங்க. உட்கார மாட்டாரு. ஏன்? எங்க பாஸ் சதா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் தொழில் அப்படி. மன்னார்க்க கெப் மாறி. ஐயா பரிசப்ப. ஆமா, இந்த பாஷை அடிக்கடி யூஸ் பண்றீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி குறுக்க பேசினா பின்னிடுவோம், பின்னின்னு அர்த்தம். மிஸ்டர் ரங்கராஜன், எங்க பாஸுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவருடைய தம்பிக்கு உங்க மகளையும், அவருடைய தங்கச்சிக்கு உங்க மகனையும் சம்பந்தம் பேசி முடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். மிஸ்டர் சரத்ராஜன். நோ அங்கிள், ராங்கராஜன். சாரி சார், ரங்கராஜன். ரங்கராஜன். இவருடைய தங்கையை திருமணம் முடிப்பதற்காக நூற்றுக்கணக்கான கோடீஸ்வரர்கள் ஜட்டி போட்டு கியூல நிக்கிறாங்க. ஏன் ஜெட்டி மாத்திரம் போட்டுட்டு நிக்கிறாங்க? எங்க ஊரு பாஷையிலே ஜட்டின்னா போட்டி போட்டுக்கொண்டு நிக்கிறார்கள்னு பொருள். தமிழ்நாட்டுல ஒரு சம்பந்தம் வேணும்னு சொல்லி மலேசியா பரமசிவத்துக்கிட்ட நான் கேட்டேன். அப்பதான் உங்க வீட்டு அட்ரஸ் அவர் கொடுத்தாரு. That's why we came here. மலேசியால கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரே, அந்த பரமசிவத்தையா சொல்றீங்க? சேம் பரமசிவம், பட் ஒன் திங், கழுத்துல பாம்பு இருக்காது. பட் செகண்ட் திங், பாம்பு இல்லைன்னாலும் மப்ளர் இருக்கும். பரமசிவம் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்பா இவங்க இங்க வரத பத்தி நம்ம பரமசிவ அங்கிள் ஒண்ணுமே தெரியப்படுத்தலையே? பரமசிவம் உயிரோட இருந்தாதானே தெரியப்படுத்த முடியும். என்ன சார், அவன் செத்துட்டான்? வேற எப்படி செத்தான்? அவனே செத்தான். எப்படி? என்னங்க, மாமா நானும் பரமசிவு 3 பேரும் பினாங்க ரிவால்விங் ஹோட்டல்ல நியூடல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் நியூடல் சாப்பிட்டு எழுந்திருக்கிறோம். இந்த ஆளு முள்ளு கரண்டிய முழுகிட்டு அப் கப் 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 கப்பா அப் கப் 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 கப்பா. பெட்ல போய் பல்லாக்க படுக்க வச்சோம். மேல பார்த்தான், ஐயோன்னு சத்தம் போட்டான். அங்கிருந்து ஒரு பள்ளி நெஞ்சில விழுந்தது. பள்ளியும் செத்தது, அவனும் செத்தான். என்ன சார் இது, பள்ளி உடுந்து மனுஷன் சாவானா? என்ன கிண்டலா? கிண்டல் சரி போன்றேன். என்ன பள்ளி அது? எந்த ஒரு பள்ளி? ஒரு பள்ளி அமேசான் பள்ளி. 5 அடி நீட்டு, 5 அடி அகலம். உழுந்த உடனே மனுஷன் சின்ன பின்னமா போய்தான். கை வேற கால் வேற போச்சு. பள்ளி தான் மீந்தது. சார், நடந்ததை பத்தி பேசாம நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோமே. ஏன் பாஸ், அம்பத்தூர்ல பால் பேரிங் ஃபேக்டரி வாங்கணும்னு சொன்னீங்களே, நீங்க இங்கே நின்னுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? வந்து கையெழுத்து போட எனக்கு நேரம் இல்ல. அந்த ஃபேக்டரி நீயே உன் பேர்ல எழுதிக்க போ. ஏன் சார், இங்க கூட ஃபேக்டரி வாங்க போறீங்களா? வாட் ஆர் யூ டாக்கிங்? உலகம் பூரா எஸ்டேட் இருக்குது, பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்குது. மலேசியாவுல ரப்பர் எஸ்டேட், ஜப்பான்ல வீடியோ விசிஆர் ஃபேக்டரி, நெக்ஸ்ட் தாய்லாந்துல தைலம் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்க் ஃபேக்டரி, கனடாவுல கடப்பார ஃபேக்டரி, சுவிட்சர்லாந்துல சுவிங் ஃபேக்டரி இருக்குது. அதையும் சொல்லு. நம்ம சொத்து சுகத்தை சொல்றதுக்கு இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? சார், அவங்கள தடுக்காதீங்க. அவங்க சொல்லத்தான் உங்க பெருமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, கொஞ்சம் இருப்பா. சார், இவன் தான் என் சன் ராஜா. ஹலோ. பிகாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணிட்டு தனியார் கம்பெனியில வேலையில இருக்கிறான்.
என் சன்னை பத்தி நானே சொல்லக்கூடாது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா ஒண்ணு, ஒரு சினிமாவையும் விட மாட்டாரு. அதான் தெரியுமே. எப்படி? 450 டிக்கெட் பிளாக்ல 7 ரூபாய் கொடுத்து வாங்குவாரு. நெஞ்சில் குத்தம். மாமா அவன் காட்டுற கொடுக்குறான் மாமா. அது செருப்புல பத்திரி. எந்த பத்திரியும் அவனை செருப்புல பத்திரி. ஆமா, எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் வாங்குவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? That's the point. That's the point. மலேசியா பரமசிவம் ரங்கராஜனுடைய குடும்ப வரலாறு 40 பக்க நோட்ல ஃபுல்லா எழுதிட்டாரு. 41வது பக்கத்தை திருப்புறேன். ஆமா, சேம் அட்டையில பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கின்னு அவருடைய புள்ள அடிக்கடி சினிமாவுக்கு போவாருன்னு எழுதி இருந்தாரு. ஆஹா ஆஹா, அதுதான் உங்க செக்ரட்டரி அவ்வளவு கரெக்டா சொன்னாரா? ஏன்பா இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஐ ஆம் சாரி. அவர் மிஸ்டர் கிருஷ்ணன், மலேசியாவில பெரிய பிசினஸ் மேன். அவருடைய தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. ஓஹோ, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்களா? ராகராஜன் உங்க பையன் தீர்க்கதரிசி. எப்படி எதிர்காலத்தை பத்தி நிர்ணயிச்சு எடை போட்டு சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்பா இந்த மாதிரி பணக்கார வீட்டு சம்பந்தம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல. எஸ்கியூஸ் மீ. எஸ் எஸ். ராஜா, அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு தேடி வந்திருக்கு. அதை உதறி தள்ளிடாதப்பா. நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? இதுல உன் தங்கச்சி வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி பெரிய இடமாவும் வந்திருக்கு. அதுக்காக அவரோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூஜாவா இருக்க சொல்றீங்களா? நீங்க என்ன தாஜா பண்ணாலும் இந்த ராஜா கிட்ட நடக்காது. சமயம் பார்த்து கழுத்த இருக்கிறியே, கொஞ்சமா நஞ்சமா கோடிக்கணக்கான சொத்தாச்சே. அடுத்தவன் சொத்துக்கு ஏன் இப்படி பேயா அலையறீங்க? இருக்கிறது போதாதா? ராஜா, எல்லா விஷயத்திலையும் எனக்கு நீ நேர்மாறாகவே இருக்க. இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? உன்னை பெத்த அப்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிளீஸ். என்னப்பா அது? இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்காக என் லட்சியத்தை விட்டு கொடுக்குறேன். பட் ஒன் கண்டிஷன். என்னது? சில விஷயத்துல நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். சில விஷயத்துல என்னப்பா? எல்லா விஷயத்திலையும் நீ சொல்றபடியே கேட்கிறேன். அந்த கோடீஸ்வரன் எனக்கு சம்பந்தியானா போதும். பாருங்க பாருங்க பாருங்க, அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. வாங்க போலாம். வாங்க மிஸ்டர் ரங்கராஜன், உங்க பிள்ளை என்ன சொல்ற? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப பெரிய இடமா இருக்கேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் உங்களை பத்தி எடுத்து சொன்னேன், ஓகேன்னுட்டான். வாட் மிஸ்டர் கிருஷ்ணன்? மாமா, இந்த சம்பந்தம் எனக்கு பூரண சம்மதம். அதனால இவங்க வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்க 2 பேரும் நம்ம தம்பியையும் நம்ம தங்கச்சியும் வந்து பார்க்கணும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாயை ராவோட ராவா கொடுத்து ஒரு பங்களா வாங்கிடலாம். செக்கங்கடா. செக் ஏது? எச்சக்கலனா காட் கொடுங்க பிளாஸ். உன் பேரை சொன்னாலே போதா கிருஷ்ணா. பாபு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அந்த ரங்கராஜன் பையன் இருக்கிறானே, அவனுக்கு நம்முடைய ரகசியம் ஒரு பிட்டு கூட தெரியப்படாது. டேய் பாபு, ரங்கராஜனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் ஒரு மலைப்பாம்பு. ஆளை அப்படியே அலக்கா முழுங்கிட்டு எலும்ப 7 மாசம் பொறுத்து வாந்தி எடுப்பான். அது மட்டுமா, இவர் மூக்குல ஒட்டி இருக்கிறாரே முனிரத்னம், அது துண்டு துண்டா எகிறோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. நாங்க எப்படி நடந்துக்கிறோங்கிறத நீங்களே பாருங்கண்ணே. There you are. ஏன் சார், ராஜா போன் பண்ணி வக்கீலா நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறேன்னாரு, அவன் இது வரைக்கும் வரலையா சார்? அவன் வக்கீல் கோட்டு வாடகைக்கு வாங்கிட்டு இருப்பான், வந்துருவான். வந்தனம் வந்தனம் வந்தனமே வந்தசனம் குந்தனுமே, நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகணும், வந்தனம் வந்தனமே. ஏப்பா இங்க என்ன குஸ்தியா நடக்க போகுது? என்னமோ தரையெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். அது இல்ல சார், இந்த ஆள் என்ன வக்கீலா வவ்வாலா இப்படி ஆடுறான் இந்த ஆளு? அதானே, நான் தான் சட்டநாதன். என் நண்பன் ராஜாம் திட்டப்படி நடிக்க வந்த சிங்கம். கலை உலகில் நான் ஒரு அங்கம். நான் இருப்பதோ நாடக நடிகர் சங்கம். ஏப்பா நடிப்பு சிங்கம்? முன்னால வரக்கூடாது, எங்களுக்கெல்லாம் பங்கம். அப்படி வந்தா எங்க மூஞ்சியெல்லாம் தொங்கும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் கட்டபொம்மன் நாடகத்துல வழக்கமா எட்டப்ப வேஷம் தான் போடுவேன். அன்னைக்குன்னு கட்டபொம்மனா போடுறவரு வரல. எங்க நாடக வாத்தியார் என்ன பார்த்து நீ கட்டபொம்மன் வேஷம் போடுன்னாரு. அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டேன். என்ன படுதாவையா? இல்ல, சாக்சன் துறைய. அதை என்கிட்ட மாட்டிக்கிட்டு டங்கு டவர் ஆயிட்டான், டிங்கு டிவர் ஆயிட்டான். எப்படி இருந்தாலும் கடைசியில உன்னை தூக்குறதா போட்டிருப்பாங்க. இல்லையே, எனக்கு தூக்கத்தை மாட்டிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து என் கழுத்துல ஒரு கட்டரம் போயிட்டு இருந்துச்சு. கயிறை இழுக்க போறப்போ நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஒரு தூக்கு கயிற்றில் 2 உயிர்கள் பலியாவது தர்மம் அல்லன்னு சொன்னேன். வெள்ளையனை ஏத்தது கட்டப்பொம்மன் தான், கட்டெரும்பு அல்லேன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எழுந்து அடிக்க வந்தாங்களா? இல்லங்க, கட்டெரும்பு விடுதலை செய், கட்டெரும்பு விடுதலைன்னு சொன்ன உடனே அந்த சீன்ல என் நடிப்பை பார்த்து ஜனங்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஓ மனார். எஸ் பாஸ். நான் மாட்டினா அநேகமா இவனாலதான் மாட்டேன்.
ஹலோ மிஸ்டர் ரங்கராஜன், பாத்து பாத்து, அது மேடு இது பள்ளம். என்ன என் பங்களாவை உத்து உத்து பாக்குறீங்க? இந்த கடுதட்டர் வீட்டை இப்படி கட்டை போட்டு உருட்டி உருட்டி பாக்குறாரு. நம்ம ஊர்ல கடலுக்கு அடியில கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கமே, அதை பார்த்தா அவர் என்ன செய்வார்? டோன்ட் வரி, சம்பந்தம் முடிட்டோம். சப்மரீன்ல உங்களை கூட்டிட்டு போறேன். ஆல் தி ஜிலேபி ரவுண்டா இருக்கும், மைசூர் பாக் சதுரமா இருக்கும். தட்ஸ் ஆல் தி வாய்ஸ். By the by, Mr. Rangarajan, he is my brother Babu, graduate BA. வணக்கம் மாப்ள. Pleased to meet you. She is my sister Somati. இது சமையல் செஞ்சுனா உப்பு சப்பு நோ ருசியோ ருசின்னு இருக்கும். வணக்கம் மாமா. நல்லா இருமா மாப்ள. இதுதான் உங்க என்னுடைய மக ராதா. ஹலோ. ஹாய். சுமதி என் பையன் ராஜா. தெரியுமே. அத்தனை பச்சா கோல்கட்ட முதுகுல டின்னு கட்ட போறானடா. அப்பா இந்த மேக்ஸைனை நான் 7 நாளா தேடிட்டு இருக்கேன். அடப்பா இவங்களா முட்டி செத்து போச்சுடா. அப்பா இது இந்த மேக்ஸைன் தான் எனக்கு ரொம்ப உயிருங்க. அதுல என்னாச்சுன்னா ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி 562 கோடி 562 லட்சம் 562 ரூபாய் 562 காசுக்கு இவர் தான் என் லீகல் அட்வைசர். மை நேம் இஸ் சட்டநாதன், MBBS. சட்டம் படிச்சவரு எப்படிமா MBBS சொல்றாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. இந்த இடத்துல தான் நீங்க குழம்பு வைக்கிறீங்க, குழம்புறீங்க. இவரு ஏற்கனவே MBBS பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் BABL பாஸ் பண்ணாரு. MBBS-உம் இவரே, BABL-உம் இவரே. எஸ் எஸ். ஆமா டாடி, இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் இவர் அங்கிள் லீகல் அட்வைசரா வச்சிருக்காரு. மொத்தத்துல இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சார். எனக்கு ஒரு தலைவலின்னு போவேன், அமிர்தாஞ்சலம் கொடுப்பேன். வயித்த கொடகொடா கலக்குது சார்ன்னுவேன். சுக்கு காபி போட்டு கொடுப்பேன். எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கிறதா இருந்தா பெரிய டாக்டர் அனுப்பிச்சிருவேன். எப்படி சார் அவசரம்? வெட்றேன். அப்ப நீங்க கருப்பு வெள்ளை 2 கோட்டுமே யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க. காலையில கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவேன். சாயங்காலம் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அங்க கிளைண்ட், இங்க பேஷண்ட். அங்க சாட்சி குண்டுல இருக்கிறவனை உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுப்பேன். இங்க தெர்மாமீட்டரை குளுக்கு குளுக்குன்னு குளிக்க எடுப்பேன். அங்க கேஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பீசு. இங்க நோயாளி செத்தாலும் பழைச்சாலும் பீசு. ஆக மொத்தம் அங்க நீதி, இங்க வியாதி. இவர் ஒரு தனிப்பட்ட ஜாதி. நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோமே. பாஸ், சம்பிரதாயப்படி உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னென்ன சீதனமா தர போறீங்கன்றத சொல்லிட்டா அத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. What is the meaning of சம்பிரதாயம்? வரதட்சணையோ? இந்த வீட்ல யாராவது வரதட்சணை கிரதட்சணைன்னு கேட்டீங்க உள்ள தள்ளிடுவன் ஜாக்கிரதை. ஏதோ தங்கச்சி மேல ஒரு பாசம் வச்சு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ தர்மமா தர எடுத்துக்கோ. நீங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம். சட்டநாதன், do one thing. மலேசியாவுல 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் இருக்குது. அதை என் மாப்பிள்ளை பேர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. ஐயா, அப்படியே செய்து முடிக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? That's the point. சார், மிஸ்டர் கிருஷ்ணன், கட்டி முடிஞ்ச கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல். ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறேன். வா அதற்கா சதற்கா அதிரன்னானா. நாங்க 24 கேரட்ல தங்கத்தை வைப்போம், நீங்க பூவை வைப்பீங்களோ? பூவை எவனாவது கிராமத்துல இருந்து ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வருவான், அவன் காதுல வைங்க. சார், எங்களை பத்தி அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க. எங்களுக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. ராஜா, பேசாம இருங்கப்பா. நாம அவ்வளவு கதி கிட்ட போயிட்டோம். அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நாம சொல்லலன்னா நம்மளை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதே. இத பாருங்க, எங்க அப்பா மான மரியாதை உள்ளவர், எந்த வகையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டார். ராஜா, பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சார்பா நான் சொல்றேன், எங்க வீட்டை தவிர எங்க அப்பாவுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது அப்படியே என் தங்கச்சிக்கு சீதனமா உங்க தம்பி பேர்ல, அதாவது பாபு பேர்ல எழுதி கொடுத்துறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜா, இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிருக்கிற? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி வைக்க சொல்றீங்க. அப்புறம் நம்ம என்ன ஆகிறது? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் என் பேர்ல எழுதி வைக்க போறாருல, இதையும் நாம செய்யலன்னா மேற்கொண்டு நாம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாத. என்ன சொல்ற? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை நீயா பேசுற? எப்படி பழைக்கணும்னு தெரியாம இருந்தேன். இப்ப உங்களை பார்த்துதான் எப்படி பழைக்கிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இப்ப தாண்டா என் மனசு கொழுந்தது. ராஜா சொன்ன மாதிரி என் சொத்து பூராவையும் உங்க தம்பி பேர்ல எழுதி வச்சிடுறேன். இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க எழுதி தர்ற சொத்து என் தம்பி பேர் மேல இல்ல, உங்க மருமகன் பேர்ல. என்ன ஐயா, நல்ல வசனமுங்க.
சின்ன ரிக்வெஸ்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஏன்னா எங்க அப்பா தங்கச்சியை ரொம்ப செல்லமா வளர்த்தார். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. நான் ஒத்துக்கிறேன் சார். இங்கே தங்கட்டும், இங்கே குளிக்கட்டும், இங்கே சாப்பிட்டோம். சரிதான். அப்ப கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறது? இதே ஊர்ல தான் நடத்தணும் சார். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? என்னதான் கோடிக்கணக்கான பணம் நான் வச்சிருந்தாலும் மனசு ரொம்ப வேதனைப்படுது சார். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்காவது எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் சார். இன்விடேஷன் செலவு? ஆமா. ஓகே செக்ரட்டரி. எஸ் பாஸ். இந்த உலகத்துல எந்த கோட்டீஸ்வரனும் அந்த மாதிரி இன்விடேஷன் அடிச்சிருக்க கூடாது. நமக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட் இருக்கு. இன்விடேஷன் அட்ரா ரப்பர்ல இழுத்து பண்ணிட்டான் அவன். நமக்கு என்ன? தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு. இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு. இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. அடிமானே மானே உன்வாடை வேண்டா. நீ நாணி கோணி கூனி குறுகி என்னை கட்டி பிடிக்காதே கண்டு. படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா இங்கே குறைஞ்சா போகும், குறைஞ்சா போகும், குறைஞ்சா போகும், குறைஞ்சா போகும். ஒழுக்கத்தில் தேர்ந்த குடும்பத்து பையன் பழக்கங்கள் ஏதும் இல்லையே. அழுத்தத்தில் சேர்ந்த பார்வை எதுக்கு அடங்கத்தான் வேண்டும் பெண்மையே. மட்டில் மீது கவிதை ஒரு மெட்டு போட்டு பழகு, மொட்டில் மீது குழந்தை தரகொட்டு பார்த்து பழகு. பள்ளிப்பாடம் சொல்ல இந்த கன்னிப்பாவை ரெடிதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேஷம் போட வேண்டாமே, கண்ணி பூவை தீண்டாமே. காதல் பாடம் வேண்டாமே. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா இங்கே குறைஞ்சா போகும். தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு. இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. லீவு நாளில் டிவி பார்க்கும் கூட்டம் போல வெளியிலே. எம்ஜிஆர் படத்தை பார்க்கும் ஆர்வம் அவங்க மனசில்லே. நெருக்கமான காட்சி அது சென்சார் பார்க்கத்தானே, உருக்கமான காட்சி நீங்க பார்த்து ஏங்கத்தானே. கட்டணமில்லா சினிமா இதை காண்பதுதான் உங்கள் சுகமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே. வேஷம் போட வேண்டாமே, கண்ணி பூவை தீண்டாமே. காதல் பாடம் வேண்டாமே. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா இங்கே குறைஞ்சா போகும். தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா இங்கே குறைஞ்சா போகும். கண்ணா கண்ணா ஒரு பாட்டு பாடு, நீ நானே கோணி
படுத்து பழகி போச்சு. இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. அடிமானே மானே உன் வாடை வேண்டாம் செந்தேனே தேனே. எந்திரிங்க, நேரமாச்சு. என்னது சினிமால ஒரு மாதிரி காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு? புருஷனை தெய்வமா நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் தெய்வம் இல்லையே. சரி சரி, எந்திரிச்சு காஃபி குடிங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னங்க இது? இப்பதான் குளிச்சுட்டு வர. அதனால என்ன மறுபடியும் குளிச்சா போகுது? ஐயோ விடுங்க, ரொம்பதான் ஆசை. அதெல்லாம் முடியாது. புருஷனுக்காக ஒருத்தர் என்னென்னமோ தியாகம் பண்றா, நான் அதே கேக்குறேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு தாம் புருஷன் தீர்காயுசா இருக்கணும்னு நினைச்சு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க. இவன் என்னடானா எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கா. இவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் தீர்காயுசா இருக்கணும்பா. ராதா ராதா. என்ன டார்லிங் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு? டைம் ஆச்சுமா, எந்திரிச்சு காபி சாப்பிடுமா. ஐயோ ராதா, நான் இப்பதான் சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் குளிக்க வச்சிடாத ப்ளீஸ் ராதா. நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் எதுக்காக இருக்கேன்? இந்த வீட்ல எத்தனை வேலை தான் நீங்க ஒருத்தரே பாப்பீங்க? உங்களுக்கு உதவியா இந்த வேலை கூட நான் பண்ணக்கூடாதா? அது இல்லம்மா, வந்து இத பாருங்க, வீட்டு வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சமையல் வேலை எல்லாம் இனிமே நான் தான் பார்க்க போறேன். நீங்க பேசாம போய் உட்காருங்க. போங்க. மாணிக்கம், மாணிக்கம். இத வந்துட்டமா? மாணிக்கம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏமா இந்த புடவை துவைச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மடிச்சு வச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சத்தியமா சொல்றமா, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமா துவைச்சு நல்லா இஸ்திரி போட்டுதாமா வச்சேன். அந்த லட்சணத்தை நீயே பாரு. ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. என்னதான் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? அந்த மாதிரி இவர் நடந்துக்கலையே. சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத. உன் துணியெல்லாம் நானே துவைச்சு அயன் பண்ணி தரேன், போதுமா? நல்லா இருக்கே. ஏப்பா பாபு, உன் தங்கச்சி எனக்கு வீட்டுக்காரியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அதானே சுமதி, இவளுடைய துணி துவைச்சு போட உனக்கு என்ன தலையெழுத்தா? நாம இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் மறந்துட்டியா? உணர்ச்சி வசப்படாது பாபு, உணர்ச்சி வசப்படாது. சுமதி என்கிட்ட சொல்லிருக்கா, மலேசியாவுல உங்க வீட்டுல சுவிட்ச் போட்டா பஜ்ஜி வரும், பட்டன் நமக்குனா மட்டன் வரும். அந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தவளை இவளுக்கு வேலை செய்யறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அழகிறதுக்கு மட்டும் 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா எங்க அண்ணன் அழவே கூடாதுன்னு டாக்டர் சிவிரா அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆமாமா, எந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை அவரே என்கிட்ட சொன்னாரே, சுமதி இல்ல நம்ம சுமதி கான்வென்ட் படிக்கிறப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாதாரண பெரும்பாலும் அடிச்சா தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு அடிக்கிறதுக்காகவே டீச்சருக்கு தங்கத்தால பெரும்பு வாங்கி கொடுத்தாராம். கோல்டன் ஸ்டிக் அடிக்கிறதுக்காக. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு 2 பேரும் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணு அவங்கள வேலை செய்ய சொல்லல. பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணும். அப்படின்னா உங்க தங்கச்சி எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றீங்களா? ஐயோ பாவம், காலையில எந்திரிச்சோன்னா அவங்க பல்ல அவங்களே தேய்ச்சுக்கிறாங்க, அவங்க உடம்ப அவங்களே தேய்ச்சு குளிச்சுக்கிறாங்க, அவங்க Dress அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டை அவங்க கையாலேயே எடுத்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் கஷ்டமான வேலை இல்லைங்களா? இதுக்கு போய் நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன டீச் பண்றீங்களா? அப்பா வரட்டும் பேசிக்கிறேன். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன ராதா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? தீபாவளிக்கு பட்டு புடவை எடுக்கத்தான். ஏன் சாதாரண வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா தீபாவளி கோச்சிட்டு போயிடுமோ? என்னங்க இது, நம்ம வீட்ல வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லுக் பேபி, புருஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்ல. இப்ப பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? இத பார், அனாவசியமான செலவுக்கெல்லாம் நான் பணம் தர மாட்டேன். வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எங்க அப்பா கிட்ட இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? இந்த வீட்டை தவிர இருக்கிற சொத்தை எல்லாம் எங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. பாபண்ணே, எனக்கு ஒரு 25000 ரூபாய் பணம் வேணும். கிருஷ்ணன் மலேசியால இருந்து வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். எதுக்குமா 25000 ரூபாய்? அது வந்து இவ பட்டு புடவைக்காக கேட்கல, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கேக்குறா.
தேங்க்யூ பாபு. என்னது 1 லட்சத்துக்கு எழுதி வச்சிருக்க? 1 லட்சமா? ஏன் இப்படி வாய் பொளக்குற? எங்களுக்கு 1 லட்சம் ₹1 நோட்டு மாதிரி. ஆமாமா. இத பாரு ராதா, என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற ரப்பர் எஸ்டேட்ல வர வருமானத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க அண்ணன் மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை 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 இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தைன்னா அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடுமா? அது ஒரு ரப்பர் விஷயமாச்சே, இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏயா செக்ரட்டரி, எஸ் சார். சிங்கப்பூர் ஃபிளைட் எத்தனை மணிக்குயா வருது? 7 மணிக்கு வருதுங்க சார். எவனோ ஒருத்தன் அதுல வர்றான்னு சொன்னியே, யாரவன்? எவனோவா? அவர் சார், மிஸ்டர் ஜே ஜூ. அவர் வரார் சார். அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் மிஸ்டர் கிருஷ்ணனும் மிஸ்டர் தினோபாலும் ஏர்போர்ட் போயிருக்காங்க சார். ஏமா ராதா, சேச்சே சூச்சு சி வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்கம்மா அந்த பேரு. அவன் பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி நம்ம மாப்பிள்ளை நம்ம பணத்தை எல்லாம் எடுத்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறாருமா. பாரு, மூக்க முட்டை குடிக்கிற பசங்களை எல்லாம் பாரு, அசல் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு எரியுதுமா. ஐயா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வேற மபுரு சரியில்லடா, போற. ஏயா, இந்த ஜே ஜூங்கிறது யாருங்கய்யா? ஆஹா, என் சித்தப்பன் போடா உங்க. ஏய், வர்றவங்களை இன்வைட் பண்ணாம இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? வர்றவங்க யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? ஏய், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். யார் வந்தாலும் நாம தான் இன்வைட் பண்ணணும், இல்லீங்களா மாமா? ஆமா மாப்பிள, நல்லா போய் கவனிமா. பாடி. யோ செக்ரட்டரி. எஸ். யாரியா அந்த சேச்சே சூச்சு? எங்க பாஸுக்கு அவரு தெய்வம் மாதிரி. என்ன ஒரு குரங்கு அடிச்சிட்டு வர்றாங்க? பாய மூடுங்க சார், அவர்தான் மிஸ்டர் ஜே ஜூ. இந்த குரங்கா? மிஸ்டர் ஜே ஜூ, இதுதான் என்னுடைய சம்பந்தி. இவரு கை கொடு. ரவுடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜே ஜூவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பா ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம். அந்த பாக்கிய தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் செலவை என் சம்பந்தி ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்ன போது பாருங்க நீங்க. அது பின்னுதோ பிரிக்குதோ பின்னாலதான் தெரியும். ஜே ஜூ, கேக் வெட்டுறீங்களா? கேக் வெட்ட மாட்டேன். ஏன் கேக் வெட்ட மாட்டேன்றாரு? என்ன கோபம் இவருக்கு? சொந்தக்காரங்க கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க, வாட்ச்மேன் அவங்களை உள்ள விட மாட்டேங்கிறான்.